இணைய பதிவுல நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் பத்தி பார்க்க போறோம். ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னம்பிக்கை மாதிரி பெண். இப்ப தமிழ் சினிமாவில் கிளாமர் இல்லாமலேயே ஹீரோயினா இருக்க முடியுமான்னு கேட்கறவங்க இருக்கலாம். ஆனா அந்த கேள்விக்கே நேரடியா பதிலா நிக்கிறவங்க தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ரெஜின் அப்பா ராஜேஷ் பழைய தமிழ் சினிமாவில் சப்போர்ட்டிங் ஆக்டரா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா ஐஸ்வர்யா சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டாங்க. அம்மா தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. இதை நம்ம இப்போ கேட்கறதுக்கு சிம்பிளா தோணலாம். ஆனா அந்த துயரத்துல இருந்து வந்துட்டு இவங்க லீடிங் ஹீரோயின் ஆனதுல தான் மேட்டர் இருக்கு. நம்ம விஜய் டிவில மலை கொய்த காதலின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ வந்துச்சு. அதுல தான் ஐஸ்வர்யா ரெஜினோட கரியர் ஆரம்பம். அதுக்கப்புறம் மாடலிங், ஆங்கரிங்னு வேலை பார்த்து ஒரு சில லோ பட்ஜெட் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆக்சுவல் டேர்னிங் பாயிண்ட் காக்கா முட்டை 2015. அந்த படத்துல அவங்க ஒரு ஸ்லம் ஏரியா அம்மா மாதிரி நடிச்சாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சது. நிறைய பேரு அது நடிப்பா இல்ல வேற லெவல் ஃபீலான்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தது படம். அடுத்து தர்மதுரை, விஜய் சேதுபதி கூட வந்த படம். காமான ரோல், சோல்ஃபுல் ஆக்டிங் அதுல இருக்கும். கனா இவங்க கரியர்ல ஒரு பெரிய மைல் கல்லுன்னு சொல்லலாம். ஒரு வில்லேஜ் கேர்ளா இருக்காங்க. கிரிக்கெட்ல ஜெயிக்கிற மாதிரி இந்த படத்துல நல்ல மோட்டிவேஷனல் இமேஜ் வந்துச்சு. வட சென்னை, தனுஷுடன் அதுலயும் அவங்க ரா லோக்கல் ஸ்லாங்ல ஆக்ட் பண்ணது பெரிய பிளஸ். தி கிரேட் இந்தியன் கிச்சன் தமிழ் வெர்ஷன்ல லீட் பண்ணாங்க. ஒரு பெண்ணின் மனசுக்குள்ள நடந்த புரட்சியை தான் இந்த படம் சொல்லுது. அப்படியே மாறாத உணர்வோடு நடிச்சாங்க. ஐஸ்வர்யாவோட ஆக்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஆக்டிங் கிடையாது. அழகுக்கு மட்டும் ஃபோக்கஸ் இல்லை, கேரக்டருக்கு சோல் கொடுக்கற மாதிரி நடிப்பாங்க. அவங்க ஸ்கிரீன்ல வரும்போது ஒரு ஒரிஜினல் மாதிரியான வைப் வரும். அதாவது இவங்க மாதிரி பொண்ணு நம்ம ஸ்ட்ரீட்லயே இருக்கலாம்னு தோணும். அவங்க கிளாமருக்கு ப்ரியாரிட்டி இல்லாம ரியலிஸ்டிக்கா ஆக்டிங் பண்றதுனால சில டைரக்டர்ஸ் கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு ஏத்தா மாதிரி இல்லைன்னு அவாய்ட் பண்ணாங்களாம். ஆனா அவங்க அதை தான் ஸ்ட்ரென்த்தா மாத்திட்டாங்க. ஹீரோக்கு சைட் கிக் மாதிரி இல்லாம ஹீரோயினுக்கு தனியா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு நிக்கிற மாதிரி தான் அவங்க படங்கள் இருக்கும். அவங்க இப்ப நிறைய உமன் சென்ட்ரிக் ஸ்கிரிப்ட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க. அதோட வெப் சீரிஸ்லயும் கால் வைக்கிறதா இருக்காங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடா படங்கள்லயும் ஸ்லோலி ஃபுட் பிரிண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ்.